x வர்க்கம் சய 2ax சக a வர்க்கம் சய b வர்க்கம் சய c வர்க்கம் சமன் 0. இம்மூலங்கள் மெய்யென காட்டுக. இம்மூலங்கள் மெய்யென காட்டுக. ஏபிசி வந்து ரியல் நம்பர். இச்சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யென காட்டுக. அப்போ இந்த சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யென காட்டணும் என்று சொன்னால் நாங்கள் தன்மாட்டியை தான் யோசிப்போம். தன்மாட்டி யோசிக்கிறோம். நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தின் குணம் எப்போதும் உண்டாக இருக்குது. தன்மாட்டி இதனுடைய தன்மாட்டியை நாங்கள் யோசிப்போம். தன்மாட்டி எப்போதும் மெய்யென இருக்குமா என்றால் மெய்த்தீர்வு பெரிது 0. மெய்யாக இருக்கும்போது பெரிது 0. அப்போ மெய்யென காட்டணும்னா இதை நாங்கள் இதை தன்மாட்டி எடுத்து பெரிது 0 காட்டுவோம். அப்போ தன்மாட்டி எழுதுவோம். பெரிது காட்டி பி வர்க்கம் சய 4ac சய 2a முழுவதின் வர்க்கம் பி வர்க்கம் சய 4ac வந்து a வர்க்கம் சய b வர்க்கம் சய c வர்க்கம். இதை நாங்கள் சுருக்கமாக இருந்தால் 4a வர்க்கம் சய 4a வர்க்கம் சக 4b வர்க்கம் சக 4c வர்க்கம். a வர்க்கமும் வெட்டுப்பட்டுடும். இறுதியாக கிடைப்பது 4b வர்க்கம் சக 4c வர்க்கம். இங்கே கவனிப்போம். ஏபிசி வந்து மெய்யெண்கள். ஏபிசி மெய்யெண்கள். ஆகவே இதில் 4 பொது எடுத்தீங்கன்னா பி வர்க்கம் சக சி வர்க்கம் பொது எடுக்காமலும் சொல்லலாம். இது 0 விட பெரிது. பி வர்க்கமும் 0 விட பெரிது. சி வர்க்கமும் 0 விட பெரிது. வர்க்கிக்கும் போது அது ஒரு நேர் எண்ணாக கிடைக்கும். இப்போ அவற்றின் கூட்டுத்தொகை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் 0 விட பெரிது. ஆகவே இந்த பிரித்து காட்டி தன்மை காட்டி பெரிது 0 அமைகின்றது. ஆகவே இச்சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யாக இருக்கு. ஆகவே இச்சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யானவை. இச்சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யானவை. a சய b x வர்க்கம் சக 2 a சக b சய x 2c into x சக 1 சமன் 0. a சய b முழுவதின் வர்க்கம் into x வர்க்கம் சக 2 a சக b சய 2c x சக 1 சமன் 0. இம்மூலங்கள் கற்பனையானவை. இம்மூலங்கள் கற்பனையானவை என காட்டுக. a சிறிது c சிறிது b a சிறிது b சிறிது c சிறிது b ஆக இருக்கும் வண்ணம் சமன்பாட்டின் மூலங்கள் கற்பனையானவை என காட்டுக. இந்த சமன்பாட்டின் மூலங்கள் கற்பனையானவை என காட்டுக. கற்பனையானவை என்று காட்டணுமா இருந்தால் இந்த தன்மை காட்டி பிரித்து காட்டி
சிறிது பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே எடுக்கப்படும் தன்மைகாட்டி வந்து எப்போதும் சிறிது பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். அப்போ நாங்கள் இச்சமன்பாட்டுக்குரிய தன்மைகாட்டியை நாங்கள் கருதுவோமாக இருந்தால் பி வர்க்கம் சக 4ac 2 a சக b சக 2c முழுவதன் வர்க்கம் b வர்க்கம் சக 4 a சக b முழுவதன் வர்க்கம் ac c வந்து உண்டு. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் சுருக்குவோமாக இருந்தால் அங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 4 பொது எடுக்கலாம். 4 பொது எடுத்தோம்னு சொன்னால் இறுதியாக உள்ளது a சக b சக 2c முழுவதன் வர்க்கம் சக a சக b முழுவதன் வர்க்கம். அப்போ இதில் முதலாவதின் வர்க்கம் சக ரெண்டாவதின் வர்க்கமாக அமைகிறது. ஆகவே நாங்கள் இங்கே வர்க்க வித்தியாசத்தை பயன்படுத்துவோமாயின் 4 ஒருக்கா கூட்டுவோம், ஒருக்கா கழிப்போம். a சக b சக 2c சக a சக b a சக b சக 2c சக a சக b கழிக்கிறேன். 4 தர 2a சக 2c b ஹேண்ட் b வெட்டுப்பட்டுடும். அப்போ 2a சக 2c a இல்லாமல் போயிடும். 2b சக 2c 2b சக 2c. இப்போ இருபுறமும் இதுக்குள்ளே பார்த்து 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அந்த 2ஐயும் எழுதியில் எடுத்தோம்னு சொன்னால் 4 தர 4 a சக c b சக c 4 தர 4 a சக c b சக c. இப்போ எங்களுக்கு இங்கே ஒரு கண்டிஷன் தரப்பட்டிருக்கு. a வந்து c-யை விட சிறிது, b வந்து c வந்து b-யை விட சிறிது. இப்போ இதுலேருந்து நாங்கள் ஒரு தொடர்பு எடுக்கலாம். இங்கே எங்களை ஏசியில் இருக்குது. அப்போ நான் எழுதலாம் உண்டு c மைனஸ் a வந்து கிரேட்டர் தான். எங்களை a மைனஸ் c இருக்குது. அப்போ மாத்திரம் சொன்னால் a மைனஸ் c வந்து சிறிது, a மைனஸ் c வந்து சிறிது. அதாவது ஒரு நம்பரை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். ஒரு எண்கோட்டில் உங்களுக்கு தரப்பட்டது c சிறிது b சிறிது a. இப்போ நாங்கள் இதில் 3 6 9 3 6 9 இது a c b. முதலாவது கட்டு a சக c, ஏயிலேருந்து சியை கழிக்கிறோம். அப்போ a சக c வந்து 3 சக 6 ரெண்டது என்ன சிறிது 0. ஆகவே இது வந்து சைவரை விட குறைவு. அது மாதிரி b சக c-யை பார்த்தோம்னு சொன்னால் b சக c 9 சக 6 இது பெரிது. அப்போ b சக c-யும் வந்து பெரிது 0. அப்போ இதில் b சக c வந்து பெரிது 0. ஆனால் இந்த 4 தர 4 வந்து பெரிது 0. ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக இவற்றினுடைய பெருக்கம் வந்து சிறிது 0. ஆகவே தன்மைகாட்டி பிரித்து காட்டியானது சிறிது 0-ஆக அமையும். அவை பிரித்து காட்டி சிறிது 0-ஆக அமையுமாயின் இச்சமன்பாட்டின்
மூலங்களானது கற்பனையாக அமையும். x வர்க்கம் sin 2 1 சக 3k into x சக 7 தர 3 சக 2k சமன் 0 எனும் சமன்பாடு ஆனது பொருந்தும் மூலங்களை கொண்டிருப்பேன் k-இன் பெருமானங்களை காணும். என் சமன்பாடானது பொருந்தும் மூலங்களை கொண்டிருப்பேன் பொருந்தின் மூலங்களை கொண்டிருப்பேன் k-இன் பெருமானம் யாது? k-இன் பெருமானம் யாது? பொருந்தும் மூலங்களை கொண்டிருப்பேன் k-இன் பெருமானம் யாது? அப்போ இதில் பொருந்தும் மூலங்களை கொண்டிருக்கணும் என்று சொன்னால் இதனுடைய தன்மைகாட்டி பிரித்து காட்டி எப்போதும் என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த பொருந்தும் மூலம் கொண்டிருக்கும் போது இதனுடைய தன்மைகாட்டி எப்போதும் பூஜ்ஜியமாக அமையும். ஆகவே நாங்கள் தன்மைகாட்டியை எழுதுவோமாயின் b வர்க்கம் sin 2 1 சக 3k b வர்க்கம் sin 4 a வந்து 1 c வந்து 7 தர 3 சக 2k b வர்க்கம் sin 4ac. இதை நாங்கள் சுருக்குவோமாயின் சமன் பூஜ்ஜியமாக வர வேண்டும். இதை சுருக்குவோம் 4 தர 1 சக 3k வர்க்கித்தோம்னு சொன்னால் 1 சக 6k சக 9k வர்க்கம் சய 7 4 28 தர 3 சக 2k 7 4 28 தர 3 சக 2k. இது நாங்கள் பெருக்குவோமாக இருந்தால் 4 6 4 24k சக 9 4 36k வர்க்கம் சய 3 24 2 2 6 8 84 சய 56k. இது சமன் 36k வர்க்கம் 36k வர்க்கம். இதை கூட்டினோம் என்று சொன்னால் சய 2 3 32k 84 சய 80. இப்போ தன்மைகாட்டி வந்துருக்கு. இப்போ பொருந்தும் மூலங்களை கொண்டிருக்கமாயிருந்தால் தன்மைகாட்டி வந்து பிரித்து காட்டி வந்து பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் தன்மைகாட்டியை பிரித்து காட்டியே எழுதியிருக்கிறோம். இப்போ பிரித்து காட்டியை நாங்கள் இது சமன் பூஜ்ஜியமாக கருதின் 36k வர்க்கம் sin 32k sin 80 சமன் 0. அப்போ இதை நாங்கள் சுருக்கலாம். நாங்கள் 4ஆல் சுருக்கணும்னு சொன்னால் 9k வர்க்கம் sin 8k sin 20 சமன் 0. 9k வர்க்கம் sin 8k sin 20 0 sin 20 சமன் 0. இதை நாங்கள் காரணியாக்குவோம். 180 10 தர 8 10 தர சாரி இல்லை இதனுடைய காரணிகளை நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். எங்களுக்கு sin 8 வர வேணும். இதன் காரணி எழுதணும்னு சொன்னால் 1 தர 180 2 தர 90 இது கணக்க வரும்.
பிரித்து போட்டு எழுதுவோம் நாங்கள் 180 90 45 5ஆல் பிரித்தா 9 3 சாய 8 எங்களுக்கு கிடைக்க வேணும். 20 3 9 வராது. 2 10 3 2 18 ரைட் 18 10 மொழினா சரி. அப்போ நாங்கள் இங்கே எழுதுவோம் 9k வர்க்கம் சக 18k சய 18k. ஒன்பது கே வர்க்கம் சய 18k சக 10k சய 20 சமன் 0. 9k பொது எடுத்தால் k சய 2 சக 10 பொது எடுத்தோம் என்று சொன்னால் k சய 2 இது சமன் 0. k சய 2 பொது எடுத்தீங்கன்னு சொன்னால் 9k சக 10 சமன் 0. இதிலிருந்து k சமன் 2 அல்லது k சமன் சய 10 சய 10 கேக்குரிய பெருமானம் கிடைக்கும். அதாவது இந்த சமன்பாடானது பொருந்தும் மூலங்களை கொண்டிருப்பின் தன்மகாட்டி வந்து பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். அப்போ தன்மகாட்டியை நாங்கள் முதல் எழுதினோம். இந்த தன்மகாட்டி எழுதின பிறகு இங்கே தன்மகாட்டி சமன் 0. ஆகவே தன்மகாட்டியை நாங்கள் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவதன் மூலம் கேயினுடைய பெருமானங்கள் 2 பெருமானங்கள் கிடைக்கும். k சமன் 2 k சமன் சய 10 9. இப்போ இந்த 2 பெருமானங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சமன்பாடானது பொருந்தும் மூலங்களை கொண்டிருக்கும். x வர்க்கம் சக kx சய 1 சமன் 0. k belongs to R. இச்சமன்பாட்டின் மூலங்கள் வெவ்வேறு மெய்யானதாக இருக்க வேண்டும். வெவ்வேறு மெய்யானதாக இருக்கும் என காட்டுக. வெவ்வேறு மெய்யானதாக இருக்கும் என காட்டுக. இந்த சமன்பாட்டின் மூலம் x வர்க்கம் சக kx சய 1 சமன் 0. இந்த மூலங்கள் எப்போதும் வெவ்வேறு மெய்யானதாக இருக்கும். வெவ்வேறு மெய்யானது என்று சொன்னால் தன்மாட்டி பெரிது பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். வெவ்வேறு பூஜ்ஜியம். ஆகவே இதனை தன்மாட்டியை நாங்கள் எழுதுவோம் டெல்டா எக்ஸ். அதாவது எக்ஸ் என்ற சமன்பாட்டுக்குரிய தன்மாட்டி பிரித்து காட்டி k வர்க்கம் சய 4 தர 1 தர -1 சய 1. இதிலேருந்து k வர்க்கம் சக 4 k வர்க்கம் சக 4. இங்கே k வர்க்கம் வந்து எப்போது நேரான பெருமானம், 4 எப்போது நேரான பெருமானம். ஆகவே டெல்டா எக்ஸ் ஆனது ஒட்டுமொத்தமாக இது 0. ஆகவே எக்ஸிற்கு வெவ்வேறான மெய்மூலங்கள் உண்டு. வெவ்வேறான மெய் மூலம் உண்டு. வெவ்வேறான மெய்மூலங்கள் உண்டு. A சமனற்றது B சமனற்றது C ஆகவும் ABC மெய்யெண்ணாகவும் இருப்பின் x வர்க்கம் சக a வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கம் இன்டு x
சய ஏபி சய பிசி சய சிஏ சய 1 சமன் 0. இதன் சமன்பாடானது ஒன்று ஒரு மூலமில்லை என்று காட்டு. இச்சமன்பாட்டின் ஒன்று ஒரு மூலகம் அன்று என காட்டு. அதாவது ஏ சமனற்றது பி சமனற்றது சி ஆகவும் ஏபிசி மெய்யெண்ணாகவும் இருப்பின் இச்சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் இன்டு எக்ஸ் சய ஏபி சய பிசி சய சிஏ சய 1 சமன் 0. தின் ஒரு மூலகம் ஒன்று. இந்த மூலகம் ஒன்று ஒரு மூலகம் இல்லை என்று காட்டுவோம். ஒன்றென்ற பெருமானம் இந்த மூலகம் இல்லை என்று காட்டுவோம். அப்போ உண்மையாக இது இந்த மூலகம் இல்லை என்று இந்த சமன்பாட்டினை காட்டணும்னா இது ஒரு சார்பாக கருதினம் என்று சொன்னால், இதை நாங்கள் ஒரு சார்பாக கருதினம் என்று சொன்னால் எஃப்எக்ஸில் ஒரு சார்பு, அதாவது எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் இன்டு எக்ஸ் சய ஏபி சய பிசி சய சிஏ சய 1. அப்போ எக்ஸ் சமன் 1 ஆகும். அப்போ எக்ஸ் சமன் 1 மூலம் 2 காட்டணும். அப்போ எக்ஸ் சமன் 1 போடையே 0 பெறக்கூடாது. 0 வந்தால் மூலமாக வந்துடும். அப்போ 0 மீதி தேர்தலில் படிச்சிருப்பீங்க. அப்போ எக்ஸ் சமன் 1 ஆக F1 எக்ஸுக்கு பதிலாக 1 போடும். 1 சக ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் தர 1 சய ஏபி சய பிசி சய சிஏ சய 1. அப்போ இது நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் ஒன்றும் நீங்கிடும். ஏனைய பெருமானங்களை பார்த்தோமா இருந்தால் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் சய ஏபி சய பிசி சய சிஏ. அப்போ இது நாங்கள் 0 சமனில்லை என்று காட்டவும். 0 சமனண்டா ஒன்று ஒரு மூலமாக வந்துடும். 0 சமநிலை என்று காட்டுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடிப்படை கணிதத்தை நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் ஏ வர்க்கம் இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. அப்போ இந்த பி வர்க்கம் சி வர்க்கம் இந்த எல்லாத்தையும் 2ஆல் பெருக்க போகிறோம். 2ஆல் பெருக்கும் போது 2ஆல் பிரிக்கும். அப்போ 2ஆல் பிரிக்க இங்கே 2 ஏ வர்க்கம் வரும். 2 ஏ வர்க்கம் சக 2 பி வர்க்கம் சக 2 சி வர்க்கம் சய 2 ஏபி 2 பிசி 2 சிஏ. இது சமன் அரை ஏ வர்க்கம் பி வர்க்கங்களை உடைச்சு எழுத போகிறோம். 2ஆக பிரிக்க போகிறோம். ஏ வர்க்கம் அதாவது இங்கே ஏபியோடதோட இருக்க பி வர்க்கம். அப்போ சய 2 ஏபி சக பி வர்க்கம் என்று எழுது ஒரு குரூப். அடுத்தது இல்லை ஏ வர்க்கம் ஒரு ஏ வர்க்கம் எடுத்துட்டால் இங்கே ஒரு பி வர்க்கம் எடுத்துட்டு இந்த பி வர்க்கம் ஒரு பி வர்க்கம் எஞ்சி இருக்குது. அப்போ அந்த பி வர்க்கம் சய 2 பிசி சக சி வர்க்கம் அடுத்த குரூப். சி வர்க்கம் ஒன்று எஞ்சி இருக்குது. ஏற்கனவே ஒரு ஏ வர்க்கம் எஞ்சி இருக்குது. அதை சிஏவோட சேர்த்து எழுத போகிறேன். 2 சிஏ சக ஏ வர்க்கம். இது சமன் அரை தர இதை நாங்கள் எழுதலாம் ஏ சய பி முழுவதன் வர்க்கம். ஏ சய பி முழுவதன் வர்க்கம் சக பி சய சி முழுவதன் வர்க்கம் சக சி சய ஏ முழுவதன் வர்க்கம். இங்கே பார்ப்போமாயின் ஏ சய பி வர்க்கம் இது ஒரு நேர். பி சய சி வர்க்கம் இது ஒரு நேர்பெருமானம். சி சய ஏ ஒரு நேர்பெருமானம். அப்போ மொத்தமாக
எல்லா பெருமானத்தை நீங்கள் கூட்டினால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நேர்பெருமானம் கிடைக்கும். எல்லா பெருமானத்தையும் கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நேர்பெருமானம். ஆனால் இதில் ஏ சமன் பி, பி சமன் சி, சி சமன் ஏ என்று சொன்னால் 0 வந்துடும். அதற்குத்தான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கண்டிஷன் தரப்பட்டிருக்கு. ஏபிசி ஒன்றுக்கும் சமன் இல்லை என்று சொல்லி, ஒன்றுக்கொண்டு சமன் இல்லை. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக பெரிது 0. அப்போ எஃப்எக்ஸ் வந்து எஃப்1 வந்து பெரிது 0. எஃப்1 பெரிது 0 இருந்தபடியால் 1 ஆனது எஃப்எக்ஸின் மூலகம் அல்ல. எஃப்எக்ஸின் மூலகம் அல்ல இந்த சமன்பாடு. அதாவது இந்த தரப்பட்ட சமன்பாட்டின் ஒரு மூலமாக அமையாது. kx வர்க்கம் சக எக்ஸ் சய கே, kx வர்க்கம் சக எக்ஸ் சய கே சமன் 0. கே 0க்கு சமனற்றது. கே ஒரு மெய்யெண் எனின் இருபடி சமன்பாடானது வித்தியாசமான மெய் மூலத்தை கொண்டிருக்கும் என காட்டு. வித்தியாசமான மெய் மூலத்தை கொண்டிருக்கும் என காட்டு. வித்தியாசமான மெய் மூலம், வித்தியாசமான மெய் மூலம் என்றால் பிரித்து காட்டி வந்து பெரிது 0. வரைவில் பார்ப்போம். வித்தியாசமான மெய் மூலம், 2 மெய் மூலம், வித்தியாசமான மெய் மூலம் 2 மூலம். அப்போ தன்மை காட்டி பிரித்து காட்டி பெரிது 0, பிரித்து காட்டி பெரிது 0. ஆகவே வித்தியாசமான மெய் மூலம் என காட்டுண்டா தன்மை காட்டியை நாங்கள் பார்க்கணும். பிரித்து காட்டி பி வர்க்கம் சைன் 4 ஏசி. இந்த பி வர்க்கம் சைன் 4 ஏசி, பி வந்து 1, பி வர்க்கம் சய 4, ஏ வந்து கே, சி வந்து சய கே. அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் 1 சக 4 கே வர்க்கம், 1 சக 4 கே வர்க்கம். அப்போ 1 எப்போதும் சைவரோட பெரிது, கே வந்து 0 இல்லை, அதே நேரம் 4 கே வர்க்கம் பெரிது 0. அப்போ ஒட்டு மொத்தமாக பெரிது 0, தன்மை காட்டி பெரிது 0. ஆகவே இச்சமன்பாடு ஆனது வெவ்வேறு மூலத்தை கொண்டிருக்கு, வித்தியாசமான மெய் மூலத்தை கொண்டிருக்கு. எக்ஸாய 1 சமன் கேதர எக்ஸாய 2 எக்ஸாக 1. கே வந்து 0க்கு சமனற்றது. கே வந்து 0க்கு சமன். எனின் சமன்பாடானது வெவ்வேறு மூலத்தை கொண்டிருக்கும் என காட்டுது. முதல் செய்த கணக்கு மாதிரித்தான் இந்த சமன்பாட்டின் வடிவம் வேறையாக இருக்கு. ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் தரப்படவில்லை. அப்போ இந்த சமன்பாட்டின் மூலம் மெய் மூலத்தை கொண்டிருக்கும் என்று காட்டுவோம். வெவ்வேறு மெய் மூலம், வெவ்வேறு மெய் மூலத்தை கொண்டிருக்கும் என காட்டு. அப்போ இது சமன்பாடு இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் இல்லாதபடியால் நாங்கள் இந்த சமன்பாட்டை இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு மாற்றி அமைக்கும். அப்போ நாங்கள் இதை பெருக்கி ஒழுங்குபடுத்துவோம். எக்ஸாய 1 சமன் கேதர எக்ஸ் வர்க்கம், இதில் எக்ஸ் சய 2 எக்ஸ் சய 2, எக்ஸாய 1 சமன் கே எக்ஸ் வர்க்கம் சக சய எக்ஸ். சய எக்ஸ் சய கே எக்ஸ், சய கே எக்ஸ் சய 2 கே. ஒத்த உறுப்புகளை ஒன்று சேர்ப்போம். கே எக்ஸ் வர்க்கம் சய கே எக்ஸ் சய எக்ஸ் சய 2 கே சக 1 சமன் 0.
kx வர்க்கம் சய k சக 1 இன்டு x சய 2k சக 1 சமன் 0. அப்போ இந்த சமன்பாடு ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் வந்துருக்கு. அப்போ இங்கே வந்து a வந்து k, b வந்து மறை k சக 1, c வந்து 1 சய 2k, 1 சய 2k. அப்போ இது இனி நாங்கள் வளமை மாதிரி இதனுடைய வெவ்வேறான மெய்மூலத்தை கொண்டிருக்கும் என்று காட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு பிரித்து காட்டி எழுத வேணும். பிரித்து காட்டி எழுதி அது பெரிது 0 என்று காட்டவும். அப்போ நாங்கள் பிரித்து காட்டி எழுதுவோம். b வர்க்கம் சய 4ac, அப்போ சய k சக 1 வர்க்கம், b வர்க்கம் சய 4, a வந்து k, c வந்து 1 சய 2k, 1 சய 2k. இது சமன், இது நாங்கள் பெருக்கினோம் என்று சொன்னால் k வர்க்கம் சய சகவாயிரம் k வர்க்கம் சக 2k சக 1 சய 4k சக 4 2 8k வர்க்கம். ஒத்த உறுப்புகளை சேர்ப்போம். 9k வர்க்கம் சய 2k சக 1, 9k வர்க்கம் சய 2k சக 1. அப்போ இதை நாங்கள் நேரெண்டு காட்டுறதுக்கு இப்போ இதை காரணியாக்கி ஏதாவது நிறைவர்க்கமாக்கும். நிறைவர்க்கமாக்கும் ஒரு இருபடி சமன்பாட்டை நிறைவர்க்கமாக்கலாம். அப்போ இதை நாங்கள் ஒரு ஒழுங்குக்கு எழுதுவோம். 3k என்று முழுவதின் வர்க்கம் என்று எழுதுவோம். சய இங்கே 3k வர வேணும். இந்த 3kயில் ஒரு இருபடி சமன்பாடாக மாற்றி அமைக்கிறேன். அப்போ 2 × 3 சக 1. இது சமன் 3k முழுவதன் வர்க்கம் சய 2 × 3 3k. இதனுடைய எக்ஸின் 3kயினுடைய அரைவாசியின் வர்க்கம், அரைவாசி வந்து 1 × 3, அப்போ 1 × 9 சக 1 சய 1 × 9. இது சமன் 3k சய 1 × 3 முழுவதன் வர்க்கம். இதை நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால் 9 சக 8 × 9. இங்கே பார்ப்போமானால் இந்த டெல்டா வந்து ஒரு முழுவதின் வர்க்கம் சக ஒரு நேர்பெருமானம். இது நேர்பெருமானம், இதுக்கு நேர்பெருமானம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முழுவதின் நேர்பெருமானம், தன்மகாட்டி நேர்பெருமானம். ஆகவே இதனுடைய மூலங்களானது எப்போதும் வெவ்வேறு வித்தியாசமான இருக்கும். இச்சமன்பாடு ஆனது வெவ்வேறு மெய் மூலத்தை கொண்டிருக்கும். p சமனற்றது q, p, q மெய்யெண்களாகவும் சமன்பாடு x வர்க்கம் சய 2px சக 2p வர்க்கம் சய 2pq சக q வர்க்கம் சமன் 0 ஆனது மெய்த்தீர்வை கொண்டிருக்காது என காட்டு. மெய்த்தீர்வை கொண்டிருக்காது என காட்டுக. கொண்டிருக்காது என காட்டுக. அப்போ இந்த சமன்பாடானது மெய்த்தீர்வை கொண்டிருக்காது என காட்டு என்று சொன்னால் மெய்த்தீர்வாக இருக்கணும் என்று சொன்னால் பெரிது அல்ல 0. மெய்த்தீர்வை கொண்டிருக்காது என்று காட்டினா சிறிது 0. தன்மகாட்டி வந்து பிரித்து காட்டி வந்து சிறிது 0 என்று போட்டோம் என்று சொன்னால் சரியாக இருக்கு. அப்போ இந்த இருபடி சமன்பாட்டுக்குரிய தன்மகாட்டியை நாங்கள் டெல்டா எக்ஸில் உள்ள சமன்பாடு. ஆகவே இதனுடைய பிரித்து காட்டி டெல்டா எக்ஸ் எழுதுவோமாக இருந்தால் சய 2p முழுவதன் வர்க்கம் b வர்க்கம்
சய 4 ஏ 1 சி வந்து 2p வர்க்கம் சய 2pq சக q வர்க்கம். அப்போ இந்த தன்மை காட்டி நாங்கள் சிறிது பூஜ்ஜியம் கொண்டு காட்டுவோம். அப்போ இது நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். 4p வர்க்கம் இதை பெருக்கி எழுதினோம்னு சொன்னால் 4 2 8p வர்க்கம் சய 4 2 8pq சய 4q வர்க்கம். 4p வர்க்கம் சய 8p வர்க்கம் கழிச்சோம்னு சொன்னால் சய 4p வர்க்கம் சய 8pq சய 4q வர்க்கம். சய 4 பொது எடுப்போமா இருந்தால் சய 4 பொது எடுத்தால் p வர்க்கம் சக 2pq சக 2q வர்க்கம். 4 பொது எடுத்த உடனே 2 சாரி சக q வர்க்கம். இது சமன் சய 4 p வர்க்கம் சக 2pq சக q வர்க்கத்தை நாங்கள் எழுதி கொள்ளலாம் p சக q முழுவதன் வர்க்கம். p சக q முழுவதன் வர்க்கம் எப்போதும் நேர். இந்த 4 எப்போதும் நேர். இந்த மறைப்பெருமானம் மறைய தருது. ஆகவே மறையால் இதை பெருக்கும்போது இதனுடைய பெருமானம் பூஜ்ஜியத்தை விட குறைவு. ஆகவே இதனுடைய பிரித்து காட்டின் டெல்டா எக்ஸ் ஆனது சிறிது பூஜ்ஜியமாக அமைவதனால் இச்சமன்பாட்டினது தீர்வுகளானது மெய்த்தீர்வை கொண்டிருக்காது. மெய்த்தீர்வை கொண்டிருக்காது. மெய்த்தீர்வை கொண்டிருக்காது. சமன்பாடு டெல்டா எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தோட குறைவுண்டபடியால் இச்சமன்பாடானது மெய்த்தீர்வை கொண்டிருக்காது.